நாங்கள் இப்போது இந்த பரிசோதனையில் செய்யப்படுகின்ற செயற்பாடு அல்ல பரிசோதனை உங்களுக்கு விளங்கி இருக்க வேண்டும். பதார்த்தங்கள் பௌதிக நிலையின் அடிப்படையில் நாங்கள் முக்கியமாக 3 கருத்துக்களை எடுத்துக்கொள்ளலாம். அந்த வகையில் அடர்த்தி, உருகுநிலை, கொதிநிலை. இப்போது நாங்கள் இந்த செயற்பாட்டினூடாக கற்க இருப்பது அடர்த்தி தொடர்பான விடயங்கள். நீங்கள் முன்னைய வகுப்புகளில் நீரில் சில பொருட்களை இட்டு பார்த்திருப்பீர்கள். அந்த சந்தர்ப்பத்தில் என்ன மாற்றம் ஏற்பட்டது என்பதை இப்போது நான் உங்களுக்கு செய்து காட்டுகின்றேன். இங்கே பாருங்கள், சில பொருட்கள் தரப்பட்டிருக்கு. இரும்பு ஆணி, தக்கை, அதே நேரம் மெழுகு. இப்போது நாங்கள் இந்த முகவையில், நீர் கொண்ட முகவையில் இந்த 3 பொருட்களையும் இட்டு அது எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை அவதானிப்போம். நாங்கள் இவ்வாறு நீருக்கு இடுவோம். பிள்ளைகள் இங்கே கவனியுங்கள். நீருக்குள் நாங்கள் ஆணியை இடும்போது எவ்வாறு காணப்படுகின்றது பிள்ளைகள்? பாருங்கள், நீரின் அடியில் காணப்படுகின்றது. முகவையின் அடியில் இந்த ஆணி காணப்படுகின்றது. இதே நேரம் பாருங்கள் பிள்ளைகள், மெழுகு, தக்கை என்பன நீரில் மிதந்த வண்ணம் காணப்படுகின்றது. இவ்வதன் காரணமாக இங்கு சில பொருட்கள் நீரில் அமிழுகின்றது, சில பொருட்கள் நீரில் மிதக்கின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியணும், இந்த பதார்த்தங்கள் என்ன அடர்த்தியில் வேறுபடுகின்றது. அதாவது நீங்கள் பார்த்தீங்க, மூலகம், சேர்வை என்பன கற்றுள்ளீர்கள். அந்த மூலகம், சேர்வைகள் பதார்த்தங்கள் இந்த பௌதிக இயல்பில் நாங்கள் அடர்த்தி வேறுபடுகின்றது என்பதை உங்களுக்கு இந்த செயற்பாட்டினூடாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இப்போது நாங்கள் தூய நீரின் அடர்த்தி மாறாது காணப்படுகின்றது என்பதை இந்த செயற்பாட்டில் பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் உங்களுக்கு அடர்த்தி என்றால் என்னென்று விளங்கி இருக்க வேண்டும். அந்த வகையில் அடர்த்தி என்பது ஜாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் குறித்த கன அளவில் உள்ள திணிவு. அதற்காக நாங்கள் இங்கே பயன்படுத்தக்கூடிய திணிவு அளப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற மும்மைக்கோல் தராசு, அல்லது நாங்கள் 4 கோள்கள் இருந்தால் நாட்கோள் தராசு என்று, அதாவது முக்கியமாக நாங்கள் நீரை அளப்பதற்கு தண்ணீர்ப்பு குப்பி அடர்த்தியை துணிவதற்கு பயன்படுத்தப்படுது. அடர்த்தி குப்பி அல்லது தண்ணீர்ப்பு குப்பி என்றதை பயன்படுத்துகின்றோம். இதுதான் அந்த தண்ணீர்ப்பு குப்பி பயன்படுத்தும் போது சில விடயங்கள் நீங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. அந்த வகையில் இது எப்போவுமே நீரற்ற உலர்ந்ததாக காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் நீங்கள் இங்கே நீரை நிரப்பும் போது கவனிக்க வேண்டியது, வலி சிறப்பிடிக்காதவாறு நீரை நிரப்ப வேண்டும். இது முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்ததாக நீங்கள் பாருங்கள், வெளிப்பகுதியில் எந்த ஒரு திரவ பதார்த்தங்களும், நாங்கள் அளக்கக்கூடிய திரவ பதார்த்தங்கள் இருக்கக்கூடாது. காரணம் உங்களுக்கு தெரியணும், நாங்கள் இங்கே திரவத்தின் திணிவு அளக்கிறதுக்கு பயன்படுத்துகின்றோம். நாங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நன்னீர், சவர்நீர், கடல் நீர், குளத்து நீர் மற்றும் தூய நீர்களின் அடர்த்தியை நீங்கள் இப்போது இந்த செயற்பாட்டினூடாக நாங்கள் அளந்து கொள்ளப் போகின்றோம். முதலாவது தூய நீரின் திணிவை அளந்து கொள்ளப் போகின்றோம். அதற்காக இங்கே பாருங்கள், நாங்கள் அடர்த்தி குப்பியை கையாளும் போது நீங்கள் முதல்ல பிடிக்க வேண்டிய பகுதி இந்த வாய்ப்பகுதியில் வைத்து தான் பிடிக்கப்பட வேண்டும். காரணம் உங்களுக்கு தெரிய, நீரை நாங்கள் இவ்வாறு நிரப்புவோம். அந்த மூடிய நாங்கள் வலி இறுக்கமில்லாது, அதாவது வலி சிறப்பிடிக்காதவாறு இவ்வாறு மூடப்பட வேண்டும். பின் வெளிப்பகுதி நன்றாக துரைக்கப்பட வேண்டும், நிறுக்க வேண்டும். அதாவது தூய நீரோட நாங்கள் அடர்த்தி குப்பியை நாங்கள் வைத்த அம்புக்குறியும் பூச்சியம் ஒரே நிலையில் இருக்கும்போது அதன் வாசிப்பை எடுக்க வேண்டும். இப்போது நாங்கள் நன்னீரின் திணிவினை அடர்த்தி குப்பியை பயன்படுத்தி நாங்கள் அளந்து கொள்வோம். இவ்வாறு உங்களுக்கு முன்னிய செயற்பாடு தான். வலி சிறப்பிடிக்காதவாறு இவ்வாறு தண்ணீர் குப்பியை வெளியே இருக்கும் நீரை ஒட்டி அகற்றிய பின்பு
பாருங்கள், தூய நீர் 42.5 கிராம். இப்போது நன்னீரில் பார்த்தீங்கன்னா 42.8 கிராமாக காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு தெரியணும் இங்கே என்ன அடர்த்தி சிறிய வேறுபாடுகள் காணப்படுகின்றது. இப்போது அடுத்ததாக நாங்கள் அளந்து கொள்வது சவர் நீரின் திணிவை அளந்து கொள்வோம். பிள்ளைகள், இப்போது நாங்கள் நன்னீர் எடுத்துக்கொள்ளப் போகின்றோம். இப்போது நாங்கள் இதை மூடிய பின்பு இப்போது நாங்கள் நன்றாக நீரோற்றி அகற்றிய பின்பு மீண்டும் திணிவை நாங்கள் நிறுக்கப் போகின்றோம். இப்போது பாருங்கள், 42.9 கிராமாக காணப்படுகின்றது. ஆகவே நன்னீரிலும் பார்க்க இது சற்று அதிகமாக இருக்கின்றது என்பது நீங்கள் இப்போது அறிந்திருப்பீர்கள். அடுத்ததாக நாங்கள் கடல் நீரை நாங்கள் அளந்து பார்ப்போம். அடுத்ததாக நாங்கள் இப்போ எடுத்துக்கொள்வது கடல் நீர். பிள்ளைகள், இப்போது நாங்கள் கடல் நீரை அடர்த்தி குப்பிக்குள் எடுத்துக்கொள்வோம். இப்போது மூடி இங்கே வெவ்வேறு திரவங்கள் எடுத்துக்கொள்ளும் போது நாங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் தூய நீரினால் இந்த அடர்த்தி குப்பியை கழுவ வேண்டும். இந்த அடர்த்தி குப்பிக்குள் நிரப்பிக்கொள்வோம். இப்போது வெளியே இருக்கிற நீரை ஒற்றி அகற்றிக்கொள்வோம். இப்போது இதன் திணிவை அளந்து கொள்வோம். பிள்ளைகள், இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், இந்த குளத்து நீரின் திணிவு தண்ணீர் குப்பியோட அல்லது அடர்த்தி குப்பியோட பார்க்கும்போது 42.8 கிராமாக காணப்படுகின்றது. ஆகவே உங்களுக்கு இப்போது இதிலிருந்து நீங்கள் விளங்கி இருப்பீர்கள், கற்றுக்கொண்ட விடயம் என்ன என்பது தெரிய வேண்டியது. தூய நீரின் திணிவு மாறாது காணப்படுகின்றது. அதே நேரத்தில் வெவ்வேறு நீர், நாங்கள் முக்கியமாக நீங்கள் நன்னீர், உவர் நீர் அல்லது கடல் நீர் என்று சொல்லுவோம், சவர் நீர், குளத்து நீர், இந்த சந்தர்ப்பங்களில் அவற்றின் திணிவு வேறுபடுகின்றது என்பதை இந்த செயற்பாட்டினூடாக நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். அடுத்தது பிள்ளைகள், இது மாத்திரமல்லது நீங்கள் இங்கே கற்றுக்கொண்ட இன்னொரு விடயம் பார்த்தீர்கள் என்றால் எங்களோட நோக்கம் அடர்த்தியை நாங்கள் பார்த்துக்கொள்வது. அந்த வகையில் இங்கே பாருங்கள், ஒரே கன அளவு நாங்கள் எடுத்த அடர்த்தி குப்பியின் கன அளவு மாறுபடவில்லை, ஆனால் பதார்த்தங்களின் திணிவு வேறுபடுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலிருந்து உங்களுக்கு தெரியணும், பதார்த்தங்களின் அடர்த்தி வேறுபடுகின்றது. ஏன்? அடர்த்திக்கான சமன்பாடு உங்களுக்கு தெரியும். ஜாதாயினும் ஒரு பதார்த்தத்தின் ஓரளவு கனளவில் உள்ள திணிவு தான் அடர்த்தி. அந்த வகையில் அடர்த்தியில் கனளவு மாறுபடவில்லை, திணிவு மாறுபடுகின்றது. எனவே அடர்த்தியும் வேறுபடுகின்றது என்பது இந்த செயற்பாட்டினூடாக விளக்கமாக கற்றிருப்போம்.